अस्मद्गुरुभ्यो नमः। हरिः ओम्। वषट्ते विष्णवासा कृणोमि तन्मे जुषस्वशिपिविष्टहव्यम् वर्धन्तु त्वा सुष्ठुतयो गिरो मे यूयं पात स्वस्तिभिः सदा नः। हरिः ओम्। श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि। उपवीतिनमूर्ध्व पुण्ड्रवन्तं त्रिजगत्पुण्यफलं त्रिदण्डहस्तं शरणागतसार्थमीरे शिखया शेखरिणं पतिं यतीनां तस्मै रामानुजार्याय नमः परमयोगिने यश्रुतिस्मृतिसूत्राणामन्तर्ज्वरमशीषमत् सम्यन्याय कलापेन महता भारतेन च उपबृंहितवेदाय नमो व्यासाय विष्णवे। तत्त्वेन यच्चिदचिरीश्वर तत्स्वभावभोगापवर्ग तदुपाय गतिरुदारः सन्दर्शयन्निरमिमीतपुराणरत्नं तस्मै नमो मुनिवराय पराशराय। नमः सर्वेभ्यः। அதாவது ஒரு வாக்கியம் பெருமாள் சொல்லக்கூடியது, அந்யோஹ்யன்ய சிந்தயதி ஸ்வச்சந்தம் விததாம்யஹம் அப்படின்னு. ஒவ்வொருத்தர் ஒவ்வொன்னு நினைச்சுட்டு இருக்கா, எல்லாவற்றையும் என் விருப்பத்திற்கு சேர செய்கிறேன் அப்படின்னு எம்பெருமான் சாதிக்கிறது. நாம என்னமோ நேற்றுக்கு ஆரம்பிச்சு அது என்னமோ ஒரு நாள் உபன்யாசத்தை நடத்திவிடலாம்னு பார்த்தா, நீ என்ன நினைக்கிறதுன்னு பெருமாள் நேற்றுக்கு உபன்யாசத்தை தலை கட்டல, ஆரம்பிக்கவே இல்லை. ஆரம்பிச்ச பொழுதுல இருந்தே ஏதோ பிரச்சனைகள் ஏற்பட்டு ஒரு அரை மணி உபன்யாசம் சொன்னா அது சரியாவே கேட்கல உங்க எல்லாருக்குமே அப்படிங்கிறதாக இருந்தது. இங்க ஏதோ ஒரு பிரச்சனை இருந்தது. அதனால பெருமாள் இன்னைக்குதான் அதை ஆரம்பிக்கணும் அப்படின்னு இருக்கான். அதை நம்ம புத்தியினாலேயோ நம்மளுடைய சக்தியினாலேயோ மாற்ற முடியாது. இப்போ மூன்றாவது அம்சம் முடிந்தது. முதல் அம்சத்துல பெருமாளினுடைய பாரம்யத்தை காண்பித்து, இரண்டாவதிலே இந்த லோகங்கள் எல்லாமே அவனேதான்ங்கிறதாக இந்த லோகத்தினுடைய சம்ஸ்தாவை சொல்லி, மூணாவதுல அதுல இருக்கக்கூடிய லோகத்தினுடைய பரிபாலகாளா இருக்கக்கூடியதான மன்வாதிகள் எல்லாருமே கூட எம்பெருமானினுடைய அம்சம்னு சொல்லி, இந்த ஜகத்தினுடையதான ஸ்திதி ஹேத்துவா இருக்கக்கூடியது தர்மம்தான்ங்கிற காரணத்தினால அந்த தர்ம பரிபாலனத்திற்காக எம்பெருமான் தானே மன்வாதிகளாக அவதரித்தான். அவர்களின் மூலமா சாஸ்திராதிகளை அவதரிப்பித்தான். வேதமே காண்பிக்கிறது, யத்வை கிஞ்ச மனுரவதத் தத்பேஷஜம். யத்வை கிஞ்ச மனுரவதத், மனு என்னென்ன சொன்னாரோ அது எல்லாமே பேஷஜம், அதாவது மூலிகை, மருந்து. அது கேட்கிற காலத்திற்கு சேவனம்னா அந்த சாப்பிட்டு இருக்கிற காலம் ஒரு மண்டலம் அப்படி இப்படின்றான்னு வச்சுக்கோ. அந்த காலத்திற்கு வேணா, அதை உபயோகப்படுத்துற காலத்துக்கு வேண்டுமானால் அது கசக்கிறதா இருக்கும், ரொம்பவும் சாப்பிட்றதுக்கே சிரமமா இருக்கும். ஆனால் அதுக்கு அப்புறமா அது ஹிதத்தை பண்ண போறது. அந்த மாதிரி மன்வாதிகள் சொல்லி இருக்கக்கூடிய சாஸ்திராதிகள் எல்லாம் பாதுராத்திரி கிரகணமா என்னமோ அந்த கிரகண வேளையில எழுந்து என்னமோ பித்திருக்கள் இல்லாதவா தர்ப்பணம் பண்ணணுமா, இல்லைன்னா பித்திருக்கள் இருக்கிறவாடா இருந்தா கூட என்னமோ ஜப தப்பாதிகள் எல்லாம் பண்ணா 1க்கு 10 மடங்கா இருக்குமா, என்னமோ இதெல்லாம் சொல்லி வச்சுட்டோம் அந்த காலத்துல அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தா பிரயோஜனம் இல்லை. அவ சொல்லி இருக்கிறதெல்லாம் ஒருவேளை பண்ணறதுக்கு ஒருவேளை பாதுகாத்து தூக்கத்தை கழிச்சு அதை தீர்ப்பா வேற மாட்டி அதுக்கு முன்னாடியும் சாப்பிடாம இப்படி எல்லாம் இருக்கிறது சிரமமா இருந்தாலும் அதெல்லாம் நல்லதுக்காகத்தான். நமக்கு மாத்திரம் நல்லது இல்லை, நம்ம மாத்துக்கு நல்லது, மாத்துக்கு மாத்திரம் நல்லது இல்லை, நம்ம இடத்துக்கே ஒருத்தர் ராத்திரி இப்படி உட்கார்ந்து பண்றாருன்னு சொன்னா அவருக்காக எல்லா விதமான நன்மைகளும் அந்த இடத்துக்கே ஏற்படும் அப்படிங்கிற காரணத்தை நல்லா ஒருவர் உடனே சொல்றா பாருங்க. அதனால அவனுக்காக அந்த இடமே நல்லா ஆகும். தன் ஏதாவது ஒரு மூலையில உட்கார்ந்து இந்த மாதிரி காரியங்களை பண்ணுவானால் அப்போ முன்பார்கள் சொன்னது எல்லாமே யாஜ்ஞவல்யரோ பிராயரோ பாரதரோ இன்னும் எத்தனையோ சாஸ்திர எத்தனையோ மகர்ஷிகள் எல்லாம் எத்தனையோ கிரந்தங்கள் எத்தனையோ வாக்கியங்கள் எத்தனையோ சாஸ்திர விஷயங்களை சொல்லி இருக்கா.
அதையெல்லாம் எத்தனையோ பேரு நம்ம பெரியவாள் எல்லாம் சொல்லி 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 அதெல்லாம் எங்க இருக்குன்னு கூட தெரியாது. அவைகளை சொல்லி சொல்லி நம்மளை கேட்க வச்சு, அவைகளை இந்த மாதிரி உபன்யாசங்கள்ல சொல்ல வச்சு, அந்த மாதிரியாக உங்களை கேட்க வச்சு, இப்படியே கொடுத்துட்டு போயிருக்கா பாருங்க. இப்படியே அதை காப்பாத்தி வச்சிருக்கா பாருங்க. இப்படியே அந்த ரிஷிகளுக்குனுடையதான வாக்கியங்களுக்கு பாரம்யத்தை முக்கியத்துவத்தை கொடுத்து, நம்ம பெரியவாள்லாம் ரிஷி துல்லியாளா இருந்துண்டு நம்மள கூட நாளைக்கு இவன் இந்த வாக்கியங்களை சொல்லி 4 லோகத்துல இருக்கக்கூடியவாளை 4 பேரை உத்தரணம் பண்ணணுங்கிறதுக்காக ஆக்கி அவள்லாம் இவர் ரிஷி துல்லியர்னு நினைக்க வைக்கணும்னு நினைக்கிறா பாருங்க. நம் போன்றவாளை எல்லாம் கூட. இதுதான் அந்த மனுவாதிகள், மனு பிரபிருத்திகளினுடையதான பெருமை. அப்படியெல்லாம் இருக்கணுமானா அது எம்பெருமானினுடைய அம்சம் இல்லாமல் இராதுங்கிற காரணத்தினால மனு பிரபிருத்திகள் எல்லாருமே கூட எம்பெருமானினுடையதான அம்சங்கள் தான் சொல்லி அவளின் மூலமா பல வகைப்பட்டதான தர்மங்களை ஜகத்தினுடையதான இருப்புக்காக பண்ணி, அந்த ஜகத்தினுடையதான இருப்பை பண்ணணுமானால் 2 காரியங்களால்தான் பிரதானமா பண்ண முடியும், வர்ணத்தினாலேயும் ஆசிரமத்தினாலேயும். இன்னைக்கு கெட்டு போயிருக்கு காலம்னு சொன்னா அதுல ஆசிரம தர்மங்களோ வர்ண தர்மங்களோ சரியா எல்லாராலேயும் கடைபிடிக்கப்படுவதில்லைங்கிறதான காரணம் தான். இதுல சந்தேகமே வேண்டாம். அவாவா ஒரு 100 வருஷம் முன்னாடி அவன் இருந்தான், இதரன் இருந்தான், முஸ்லிம் இருந்தான், எல்லாரும் அன்னைக்கும் தான் இருந்தா. ஆனா அவாவா காரியத்தை பண்ணிட்டு இருந்தா. ஒருத்தன் இன்னொருத்தன் காரியத்தை போய் பண்றதுங்கிறது இல்ல. ஆனா இப்ப அப்படி இல்ல. யார் வேண்டுமானாலும் பிசினஸ் பண்ணலாம், யார் வேண்டுமானாலும் உழவு ஓட்டலாம், யார் வேண்டுமானாலும் தச்சு வேலையை பண்ணலாம், யார் வேண்டுமானாலும் வேதத்தை சொல்லலாம், எல்லாத்துக்கும் இங்கிலீஷ்ல புஸ்தகம் இருக்கு, எனக்கு இங்கிலீஷ் புரியறது, எழுத்துக்கள் சம்ஸ்கிருதம் தெரியறது, அதனால நான் படிச்சுக்கிறேன், எனக்கு என்னத்துக்கு வாத்தியார் அப்படின்னு இருந்ததுன்னா, வாத்தியார மீறி ஒருத்தன் படிக்கிறான், படிக்க கூடாதவன், படித்து வைக்க வேண்டியவன் வேலை கிடைக்காம உட்கார்ந்துட்டு இருக்கான். இப்படி அவாவாளுக்கு உரியதான காரியங்களை அவாவா கைவிட்டதனால, அவாவாளுக்குரிய காரியங்களை விட்டுட்டு இன்னொருத்தரினுடைய காரியங்களை பண்ணிட்டு இருந்ததுனால ஸ்திதி, அதாவது ஒரு நிலைமை, ஒரு ஆர்டர் அப்படின்னு சொல்றோம் பாருங்க இங்கிலீஷ்ல, ஒரு ஒழுங்கு, இந்த ஒழுங்கு கெட்டு போச்சு. அதனாலதான் நேற்றுக்குன்னா இதுக்கு முன்னாடி இருந்ததான அதாவது யுகாதிகள்ல இருந்த ராஜாக்கள் எல்லாம் என்ன பண்ணான்னார், ஸ்தித்தியை தண்டயத்தோ தண்டியான் அப்படின்னா, அவன் தண்டிக்க வேண்டியவர்களை மாத்திரம்தான் தண்டித்தான். ஆனா என்னத்துக்காக தண்டித்தான்னார், ஸ்தித்தியை, ஒழுங்கு கெட்டு போயிடக்கூடாது. ஒருத்தர் இப்படி தப்பா பண்ணா உடனே இன்னொருத்தர் தப்பு பண்ண ஆரம்பிச்சிடுவா. இந்த ராஜாவுக்கு சக்தி இல்லை, அவரை மீறி என்ன வேணாலும் பண்ணலாம்னு ஆயிடுமா. ஒருத்தன் தப்பு பண்ணான்னார், வெபதிஷ்டாள் எல்லாம் தப்பு பண்ணிடவே கூடாதுங்கிறார் கீதாதி சாஸ்திரங்கள்ல. அப்ப இவாளே பண்ணல, இல்ல இவாளே பண்ணக்கூடாததை பண்றான்னு பண்ணிடுவாளாம். அதனால ஸ்திதிங்கிறது முக்கியம். ஸ்திதின்னா ஒழுங்குன்னு அர்த்தம். அந்த ஒழுங்குக்காக தர்மத்தை பரிபாலனம் பண்ணி ஆகணும், பண்ணியே ஆகணும். ஒருத்தர் நன்னா படிச்சுன்னு நல்ல குலத்துல வந்தவரா இருந்து இருக்கிறவர், அவர் ராத்திரி வேளையில எனக்கு தூக்கத்தை கெடுத்துண்டா கஷ்டம்ங்கிறதுக்காக தூங்கிண்டே நான் தர்ப்பணம் பண்ண மாட்டேன்னு சொன்னாரானால் அதுக்கு இவரே சொல்லிப்பார், எங்க அப்பாவுக்கு என்னுடைய உடல் ஸ்திதி எல்லாம் தெரியும், எங்க அப்பா தாத்தாக்களுக்கு எல்லாம் என் வம்சத்தவர்கள் தானே, அவ நான் தர்ப்பணம் பண்ணலன்னா ஒண்ணும் நினைச்சுக்க மாட்டா. இவாளே சமாதானங்களை எல்லாம் சொல்லிக்கிறது. ஐயா, இது உங்க அப்பாவுக்காக உங்க தாத்தாவுக்காக மாத்திரம் இல்ல, இது எதிர்காலத்திற்காக, சந்ததிக்காக, குடும்பத்திற்காக, இடத்துக்காக, தேசத்துக்காக, லோகத்துக்காக பண்றது. அதனாலதான் நாம தர்ப்பணம் பண்றச்சே கூட நாம என்ன சொல்றோம், ஸ்வஸ்மை ஸ்வப்ரீத்தையே ஸ்வயமேவ காரித்தவான்னு சொல்றோம், காரியத்தின்னு சொல்றோம். நம்ம அப்பாவுக்கு நாம ஸ்ராத்தம் பண்றதுல பெருமாளுக்கு என்ன திருப்தி அப்படின்னார், இந்த ஆசாமி தர்ப்பணாதிகளை பண்ணி இந்த லோகத்தை நல்லபடியாக இருக்க வைக்கிறான், நாம பண்ண வேண்டிய வேலை. ஏன்னா ஜகத்தினுடைய ஸ்திதி எம்பெருமான் கையில இருக்கிறது, ஜகத்தினுடைய ஒழுங்கு அவன் பண்ண வேண்டியது. அதன் அகிலாண்ட கோட்டி பிரம்மாண்ட நாயகன், அதை இவன் ஒழுங்கா பரிபாலனம் பண்றதுனால, இவன் ஒருத்தன் பண்ணான்னா அந்த இடத்துல இருக்கிற 4 பேர் பண்ணுவாங்கிற காரணத்தினால, இவன் பண்ற இடத்துல துஷ்டர்கள் கூட இவர் யாரோ ஒருத்தர் என்னமோ பண்ணிட்டு இருக்காரு இந்த சாமி, அந்த இடத்துல நாம என்னத்துக்குன்னு சொல்லிட்டு விலகி போவான் ஆகிற காரணத்தினால ஸ்திதி, ஒழுங்கு, தர்மம், நேர்மை, நியாயம், இது எல்லாம் நயம், இது எல்லாம் பரிபாலிக்கப்பட்டதாக ஆகும். நாம பண்ண வேண்டியத நாம அனுப்பி இவன் பண்றான்ங்கிற காரணத்தினால எம்பெருமானுக்கு திருவுள்ளம் வருது.
திருவுள்ளம் சந்தோஷப்படுறது. இல்லாட்டா நம்ம அப்பாவுக்கு நாம எள்ளும் தண்ணியும் கொடுக்கறதுல அவனுக்கு என்ன திருப்தி வரப்படுறது? இதனால ஜகத்தினுடையதான ஸ்திதி ஏற்படுறது, ஜகத்தினுடைய நன்மை ஏற்படுறது. அப்படிங்கிற காரணத்தினாலதான் எம்பெருமான் உள்ளம் சந்தோஷப்படுறானாம். அதனாலதான் எம்பெருமானுக்கு நாம பண்ணக்கூடிய ஒரு குட்டி காரியம் கூட சந்தோஷத்தை கொடுக்குமாம். அந்த ஜெகத் ஸ்திதியை பற்றி பண்ணறதுக்காக வர்ணாசிரம தர்மங்களை எல்லாம் சொல்லி, இந்த வர்ணத்தவன் இந்த ஆசிரமத்துல இருப்பவன் இந்த தர்மத்தை மீறி இருக்க கூடாது, மற்ற வர்ணத்தவர்களை எல்லாம் ஒரு கிரகஸ்த தர்மத்துல இருக்கிறவன் தான் பரிபாலித்தாக வேண்டும், ஒரு பிரம்மச்சாரி இந்த மாதிரி நடந்து கொள்ள வேண்டும், ஒரு கல்யாணமானவன் மற்றவர்களை எல்லாம் பரிபாலிக்க வேண்டும், ஒரு சன்னியாசி சந்நியாசம் 12 ஆயிடுத்து அப்படின்னு சொன்னா அதற்குரியதான தர்மங்களை பரிபாலித்தாக வேண்டும்ங்கிறதாகெல்லாம் காண்பித்தான். அவ ஆத்துல உட்கார்ந்துண்டு அந்த 12 மணிக்கு உட்கார்ந்துண்டு ஏதோ ஒரு காரியத்தை ஆராதனத்தை பகல் வேளையில பண்றாளோ, மத்தியான வேளையில சாப்பிடுறாளோ, அதுக்கப்புறமா சாத்விகமான ஆகாரங்களை சாப்பிட்டான்னா அவளுடைய எண்ணங்கள் சுத்தமா இருந்ததுன்னு சொன்னா, இன்னொருத்தனை கெடுக்கணும் அழிக்கணுங்கிறதான எண்ணம் இல்லாமல் போச்சுதுன்னு சொன்னா, அவனை பார்த்து அவனுடைய பிள்ளைகள் நல்லபடியா வளர்ந்ததுன்னு சொன்னா, அந்த வம்சத்தை இருக்கக்கூடியதான ஊர்க்காரா அவா பாவம் இந்த மாதிரி கஷ்டப்பட்டு நமக்காக இருந்துட்டு இருக்காங்கிறதான எண்ணம் கொண்டு அவளுக்காகவும் தாங்களாகவும் நல்லதை பண்ணுவார்களானால், கெடுதல்கள் பண்ணாமல் போகுவார்களானால், அந்த ஊர் உருப்படுறது ஒருத்தனால. அந்த ஊர் உருட்டுதுன்னா இது மாடல் ஊரா இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி மற்ற ஊர்கள் எல்லாம் இருக்கணும்னு வருது உலகமே. அதாவது அந்த தேசமே, அந்த பிராந்தியமே, அந்த தேசமே, அந்த பூமியே நல்லபடியாக இருக்கும். ஒவ்வொருத்தரும் தங்கள் தங்கள் காரியத்தை பண்ணிட்டு இருந்தாளானால் அதுக்குதான் ஸ்திதின்னு பெயர். அது வர்ணாசிரம தர்மங்கள் தங்கள் தங்கள் காரியத்தை பண்ணணும். வர்ணாசிரம தர்மம்னா அந்த வர்ணத்துல இருக்கக்கூடியவர்கள், அந்த ஆசிரமத்துல இருக்கக்கூடியவர்கள், இது எல்லாத்தையும் அதனால நன்னா விஸ்தாரமா சொல்லி ஸ்ராத்தத்தினுடைய பெருமையை சொல்லி, அதுல யார் யாரெல்லாம் அந்த ஸ்ராத்தத்தை கெடுக்கிறதுக்கு முடியும்னு சொல்லி, அந்த கெடுக்கக்கூடியவர்களை பார்த்தா கூட உடனே சூரியனை நாம விரதங்கள்ல இருக்கிற பொழுது விசேஷத்தா சூரியனை பார்க்கணும்னு சொல்லி, அதனால நமக்கு எவ்வளவு விதமானதான லோபம் வந்துடும்னு அந்த சததன்வாவினுடைய கதையை சொல்லி, அவனுடையதான அந்த பாரியாவினுடைய பெருமையையும் காண்பித்து, ஒரு லோகத்தினுடையதான நன்மை, ஒரு ஆத்தினுடைய நன்மை ஏற்படணுமானால் அது ஒரு ஸ்திரீயினால ஏற்படுங்கிறதையும் வெளிப்படையா சொல்லவே மாட்டா நம்ம பெரியவா. ஆனா அந்த கதையினால ஸ்திரீகளாலே தான் ஒரு ஆத்தினுடையதான பெருமை, ஒருத்தனினுடையதான உயர்வு, அந்த வம்சத்தினுடையதான பெருமையெல்லாம் ஏற்படுறதுங்கிறதாக காண்பிச்சு 3வது அம்சத்தை முடித்தார். 4வது அம்சத்துல இந்த ஸ்திதிய பண்ணி வைக்கிறதுக்காகத்தான் ராஜாக்கள் வரா. ராஜாக்கள் ராஜவம்சத்துல வந்திருக்கிறதே தர்ம பரிபாலனம் பண்ணறதுக்காகத்தான். அந்த ராஜாக்கள் எல்லாருமே சாதாரணமானவன் அல்ல. அவ எல்லாருமே ஒவ்வொரு அஷ்டதிக்பாலகன் ஒவ்வொருத்தனினுடைய அம்சத்தையும் கொண்டவாள். அப்படிங்கிற காரணத்தினாலதான் ராஜாவை எல்லாரும் மதித்தார்கள். அந்த மாதிரி தர்ம பரிபாலனம் பண்ணறதுக்குன்னே ஏற்பட்டிருக்கக்கூடியதான ராஜாக்கள், அந்த ராஜாக்களினுடையதான வம்சம், அந்த வம்சத்துல வந்திருக்கக்கூடிய ராஜாக்களினுடையதான பெயர்கள், அங்கங்க அவாவாளினுடையதான சரித்திரத்தினுடையதான ஒரு அம்சத்தை காண்பித்து, சூரிய வம்சம் சந்திர வம்சம்ங்கிறதாக ரெண்டும் இந்த லோகத்தினுடைய பரிபாலனத்துல, அதாவது தர்ம பரிபாலனத்துல, அதாவது ஸ்திதி பரிபாலனத்துக்குன்னு ஏற்பட்டதான காரணத்தினால அந்த வம்சத்தவர்களை பற்றி சொல்லணும்னு சொல்லி, சூரிய வம்சத்தினுடையதான ராஜாக்களினுடைய பெயர்களை வரிசையா சொல்லிண்டே வரும் பொழுது ராமச்சந்திரனினுடையதான பெருமாளினுடையதான கதையை சொல்லி, அதற்கு மேல சந்திர வம்சத்தினுடையதுல நல்ல விஸ்தாரமா ராஜாக்களினுடைய பெயரை சொல்லி, அதுல சியமந்தக உபாக்கியானத்தை சொல்லி, அந்த சியமந்தகோபாக்கியானத்தை கேட்கறதுனாலேயே எல்லா விதமான அபகீர்த்திகளும் விலகுங்கிறதாக சொல்லி, அந்த சியமந்தக உபாக்கியானத்துல நிச்சயமா பெருமாளினுடையதான பெயர் இருக்கிற காரணத்தினாலே கிருஷ்ணனினுடைய கதையை சொல்லி, அந்த வம்சத்தவர்களினுடைய சூரிய வம்சம் ராமன், சந்திர வம்சம் கிருஷ்ணனினுடைய சரித்திரத்தை சொல்லி, அவனுடைய வம்சம் ரிஷ்ணி, அந்தகன், இன்னும் எத்தனையோ விதமானதான குந்தி போஜன் முதலியவர்களினுடையதான பெயர்கள் அவ எல்லாரையும் சொல்லி, அந்த வம்சத்தினுடையதான கதையை சொல்லி, பெயர்களை சொல்லி, இந்த அம்சத்தை முடிச்சு தனியா கிருஷ்ணனினுடையதான சரித்திரத்தையே சொல்லணுங்கிறதுக்காக 5வது அம்சம் முழுக்க அவனுடைய அவதாரத்திலிருந்து ஆரம்பிச்சு சின்ன கதைகள்ல இருந்து எல்லாவற்றையும் காண்பித்தார். 5வது அம்சம்
6வது அம்சத்துல கிரந்த பரிபூர்த்தி, கடைசியில கலிகாலத்தினுடைய விஷயங்கள், தர்மத்தினுடைய விஷயங்களை எல்லாம் சொல்லி முடிக்க போறார். 6 குட்டி, 5 முழுக்க முழுக்க கிருஷ்ணனினுடையதான சரித்திரம். இதுல அந்த வம்சத்தவர்களினுடையதான ஜெகத் ஸ்திதிக்காகவே ஏற்பாடு பண்ணப்பட்டதான ராஜாக்களினுடையதான நாமாக்கள் வரிசை, அதுல அவளினுடையதான சரித்திர சங்கிரகம், இது எல்லாத்தையும் சொல்லணுங்கிறதாக பராசர மகர்ஷியினுடையதான திருவுள்ளம். அதுல இன்னொரு அழகு என்ன பண்ணார் அப்படின்னா, ஸ்லோகமாக சொல்லாம கத்தியமா சொன்னார். ஏன்னா ஸ்லோகமா சொல்லணும் அப்படின்னு சொன்னா அதற்கு உரியதான இலக்கணம் ஹ்ரஸ்வம் லகு அப்படிங்கிறது. உங்களுக்கு இதுல ஸ்லோகம்னா என்னங்கிறத பற்றி எல்லாம் தெரியுமான்னு அது எனக்கு தெரியல. ஒரு ஸ்லோகத்தை எழுதணுமானா அது ஒவ்வொன்றுத்திலேயும் இத்தனை ஒவ்வொரு ஸ்லோகம்னாலே பத்தியம் சதுஷ்பதம், 4 பாதம் இருக்கும். ஒவ்வொரு பாதத்திலேயும் இத்தனை எழுத்து இருக்கணும்னு பெயர். முக்காவாசி எழுத்துக்கள் தான் கணக்கு. அப்படி இல்லைன்னா ஒரு சில இடங்கள்ல மாத்திரம் மாத்திரா சந்தஸ், இத்தனை மாத்திரைகள் ஒவ்வொரு பாதத்திலேயும் இருக்கணும். ரொம்ப கம்மி அதெல்லாம். இத்தனை எழுத்தும் இந்த அளவுல சேர்ந்து இருக்கணும் அப்படிங்கிறது. அதாவது ஒவ்வொரு பாதத்திலேயும் இன்னின்ன கணங்கள் இருக்கணும்னு. கணம்னு சொன்னாலே 3ன்னு அர்த்தம். அதனாலதான் ரூட், அதே மாதிரி கியூப் அப்படின்னா கணம்னு சொல்லுவோம். அப்படி 3 எழுத்துக்கள் சேர்ந்தா ஒரு கணம். லோகம் முழுவதும் மொத்தமா 10 கணங்கள் 8 கணங்கள் தான் இருக்கு. அதை தவிர ஹ்ரஸ்வம், அது லகு குருன்னு 2. ஞரஸ்த ஜப்னகைர் லாந்தைர் ஏபிர் தசபிர் அக்ஷரைஹி சர்வம் வியாப்தம் சராச்சரம் என்னமோ விஷ்ணுனா திரைலோக்கியமிவ விஷ்ணுனா அப்படின்னு ஸ்லோகம். எப்படி 3 லோகமும் சாட்சாத் எம்பெருமானால முழுவதுமாக வியாபிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த மாதிரி வாங்மயம், அதாவது இலக்கியம் முழுக்க இந்த 10 எழுத்துக்களாலதான் வியாபிக்கப்பட்டிருக்கு. என்னன்னா ஞரஸ்த ஜப்னகைர் லாந்தைஹி, ஞரஸ்த ஜப்னகைஹி அப்படின்னா இந்த மகனாதிகள், மகனம் யகனம், ரஸ்த அப்படின்னா ரகணம் சகனம் தகனம், ஞரஸ்த ஜப்ன ஜகனம் பகனம் நகனம், ஜப்னகைஹி லாந்தைஹி. அப்படி 8 கணங்களாலேயும், அதை தவிர லகு குரு அப்படிங்கிறதுனால, அதாவது ஹ்ரஸ்வம் தீர்க்கம் லகு குருன்னு சொல்லுவோம். இவைகளாலதான் இவைகளாலதான் இந்த லோகம் முழுவதுமே, வாங்மயம் முழுவதுமே, இலக்கியம் முழுவதுமே, சம்ஸ்கிருத இலக்கியம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா 10 கணங்கள் இருக்கு. ஒரு கணம்னா 3 எழுத்து. அந்த 3 எழுத்து எப்படி இருக்கலாம் அப்படின்னா 3மே குருவா இருக்கலாம். அதாவது தீர்க்கம் 2 மாத்திரை அளவு, ஆ கா மா சா டா பா அப்படின்னு தீர்க்கமா வரக்கூடியது 2 மாத்திரை அளவு. இல்லைன்னா ஹ்ரஸ்வமா இருக்கலாம். அகில புவன ஜன்ம அப்படின்றோம். அகில புவன. தேசிகனுடைய பல ஸ்லோகங்கள் இந்த மாதிரி. இதுக்கு மாலினின்னு பெயர். இது பாஷ்ய ஸ்ரீபாஷ்யத்தினுடைய ஆரம்ப ஸ்லோகம். இந்த மாதிரி இருக்கலாம், ஹ்ரஸ்வமாகவே இருக்கலாம். அப்போ 3 எழுத்தும் ஹ்ரஸ்வமா இருக்கலாம், 3 எழுத்தும் குருவா இருக்கலாம். அது லகுவா இருக்கலாம், குருவா இருக்கலாம். இல்லையானா முதல் எழுத்து குரு, மிச்சதெல்லாம் லகு. முதல் எழுத்து லகு, மிச்ச 2 குரு. இல்லையானா நடு எழுத்து குரு, மற்ற 2 லகு. கடைசி எழுத்து லகு, மற்றதெல்லாம் குரு. இப்படி 8 காம்பினேஷன் வரும். அததான் ஆதி மத்தியாவசானேஷு யரதா யாந்தி லாகவம் பஜசா கௌரவம் யாந்தி மனவுத்து குருலாகவேன்னு ஒரு ஸ்லோகத்துல சொன்னா, இத ஒரு வாய்ப்பாடு மாதிரி யமாதா ராஜபான சலகம் அப்படின்னு சொன்னா. யமாதா ராஜபான சலகம் 10 எழுத்து. இத வெறும் அர்த்தமே கிடையாது. இது யமாதா ராஜபான சலகம் அப்படின்னு பாத்தீங்களான்னா அதெல்லாம் கணங்களினுடைய பெயர். முதல்ல அந்த கணத்தினுடைய தன்மையை தெரிஞ்சுக்கணுமானா அதுல ஆரம்பிச்சுக்கோங்க. அதுல இருந்து 3 எழுத்து. ஒரு கணம்னா 3 எழுத்து. அதனால அதுக்கப்புறமா யமாதா அப்படின்னு இருக்கு. ஒரு மாத்திரை குரு லகு, மாதா 2 குரு. அப்போ லகு குரு குருன்னு இருந்ததுன்னா அது யகணம், யமாதா. அடுத்தது மகணம் தெரிஞ்சுக்கணுமானா அந்த மேல இருந்து ஆரம்பிங்கோ. மாதாரா 3 எழுத்து, மாதாரா அப்படின்னு வரும். மா தா ரா 3மே குருவா இருக்கு. அப்ப 3 எழுத்துமே குருவா இருந்ததுன்னா அது மகணம். இப்படி யமாதா ராஜபான. இதுல பாருங்க,
நங்கிறதான கணம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணுமானா அதுல இருந்து 3 எழுத்து எடுக்கணும். ந சல ந சல அப்படின்னு இருக்கு. யமாதா ராஜபான சலகம். சும்மா குழந்தைகள் எல்லாம் புதுசா ஒரு வார்த்தை வந்ததுன்னா அதை சொல்லிட்டே இருப்பா பாருங்க. அந்த மாதிரி இது யமாதா ராஜபான சலகம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்களான்னா என்ன கணம் விழுமோ அதுல கடைசி 2 எழுத்து ல க அப்படிங்கிறது லகு குருன்னு அர்த்தம். அதை விட்டுடணும், அது கணம் கிடையாது. மொத்தமே 8 கணம் தான். அப்போ யமாதா ராஜபான சலகம் அப்படிங்கிறதுல உங்களுக்கு முதல் 8 கணங்கள் யகணம் மகணம் தகணம் ரகணம் ஜகணம் அப்படிங்கறதல்ல. யமாதா ராஜபான சல இந்த ச வரைக்கும் கணங்கள். ல க அப்படிங்கிறது லகு குருன்னு. அதுல என்ன கணம் வேணுமோ அந்த கணத்தினுடையதான இலக்கணம் எப்படி இருக்கும்னா ஒரு கணம்னா 3 எழுத்தான காரணத்தினால அதை நாம அதுல இருந்து 3 எழுத்து பார்க்கணும். நீங்க கையில நோட்டு பேனா ஏதாவது வச்சிருந்தீங்கன்னா இதை வெறுமே எழுதிக்கோங்க. யமாதா ராஜபான சலகம் அப்படின்னு. அதுல இருந்து என்ன கணம் பகணம் வேணும்னா ராஜபானன்னு இருக்கு, அந்த இடத்துல பா இருக்கு. பானச அப்படின்னு இருக்கு. பானச. அப்போ லகு குரு லகு லகு பா குரு பானச ந ச 2 லகு குரு லகு லகு அப்படி இருந்துன்னா பகணம். அது பாகணம்னு சொல்ல வேண்டாம், கணம் பகணம் தான். அது குருங்கிறதுக்காக அவ அப்படி பண்ணியிருக்கா. இந்த மாதிரி கணத்தை தெரிஞ்சுட்டு அதுல எந்த கணங்கள் ஒன்னோட ஒண்ணு சேரணும் அப்படின்னா இப்போ நாம ஸ்ரீஸ்துதிய சுவாமி அனுகிரகம் பண்ணியிருக்கார். அந்த ஸ்ரீஸ்துதி அப்படிங்கிறது ஒரு பாதத்துக்கு 17 எழுத்து கொண்டிருக்கக்கூடியது. அதுக்கு மந்தாக்கிராந்தான்னு அந்த விருத்தத்துக்கு பெயர். அந்த மந்தாக்கிராந்தா ஜலதிஷடகைர் இம்பௌ நதௌ தாத் குரு சேத் இம்பௌ நதௌ மகனம் பகனம் நகனம் தகனம் மறுபடி தகனம். இந்த 5 கணம்னா 15 எழுத்தாயிடுச்சு. அப்புறமா குரு சேத் 2 குரு இருக்கணும் அப்படிங்கிறது. மகனம் பகனம் நகனம் இம்பௌ நதௌ தகனம் மறுபடி தகனம். இப்படி இருந்தா குரு, இது இப்படி இருந்தா 2 குரு கடைசியில. இப்படி இருந்ததுன்னா மந்தாக்கிராந்தா அப்படின்னு சொல்லி இதெல்லாம் காவியங்கள்ல காலேஜ்ல இதுல எல்லாம் சொல்லி கொடுப்பா. தமிழ்ல யாப்பு மாதிரி, அதெல்லாம் சம்ஸ்கிருதத்துல இருக்கக்கூடியது. இப்போ வெண்பா இன்பாலாம் சொல்றோம் பாருங்க, அந்த மாதிரி. இப்போ இதெல்லாம் தெரிஞ்சுட்டு எழுதுறதுங்கிறது அதுக்கு நாம மனசுல நினைச்சுட்டு ஒண்ணு சொல்லுவோம், இந்திரன்னு சொல்லணும். உடனே நமக்கு இந்திரன்னு வராது. இப்ப பாருங்கள, சுவாமி தேசிகன் என்ன காண்பிக்கிறார், ஒரு அபீதிஸ்தவத்துல ஒரு இடம் காண்பிக்கிறார். என்ன காண்பிக்கிறார் அப்படின்னா, இந்திராதிகள் எல்லாம் உன்னுடையதான பயத்தினாலதான் எல்லா காரியங்களையும் பண்ணிட்டு இருக்கா. பீஷாஸ்மாத்வாதே அப்படிங்கறதனுடைய அர்த்தத்தை காண்பிக்கிறார். பீஷோதே சூர்யா அப்படிங்கிறது. இப்போ அந்த இடத்துல வாயு சூரியன் எல்லாரும் உன்னுடையதான கட்டளைக்கு அடங்கிதான் நடக்கிறாங்கிறத சொல்லணும். இப்ப அந்த கட்டளைக்கு அடங்கி நடக்கிறான்னு சொல்ல வேண்டியவாள் எல்லாம் வாயு இவாள்லாம் சூரியன் முதலியவாள்லாம் அப்படின்னு சொல்லணும். அப்போ தேசிகன் என்ன பண்ணணும், வாயுக்கு ஒரு பதம் சொல்லணும், சூரியனுக்கு ஒரு பதம் சொல்லணும். ஆனா அந்த விருத்தம் பிருத்வி விருத்தம்னு பெயர். அந்த பிருத்வி விருத்தத்துல எப்படி அமையணும் அப்படின்னா முதல்ல ஜகனம் அமையணும். அதனால முழுக்கவே அபீதி ரிஹயஜுஷாம் அப்படின்னு சொல்லு. ஜசௌஜச யலாச்ச பிருத்வி குருஹு அப்படின்னு, ஜசௌஜச யலாவ சுக்ரஹ யுதாச்ச பிருத்வி குருஹு அப்படின்னு. ஜசௌஜச யலா அப்படிங்கிறது அது 17 எழுத்து இருக்கும். ஜச ஜச ய 5 கணம், அப்புறமா லகு குரு இப்படி இருக்கும். நீங்க கடைசி 2 எழுத்த பாருங்க, எதிப்பிரபர பாரதி ரசபரே நீதம் வயாஹா, கடைசி 2 எழுத்து லகு குருவா தான் இருக்கும். ஆனா ஏங்கிறது யஹா அப்படிங்கிறது விசர்க்கத்தோட இருக்கிறதுனால குரு. அது எல்லா பாதங்கள்லயும் இந்த ஸ்லோகத்துல கடைசி 2 எழுத்து லகுவும் குருவுமா தான் இருக்கும். அபீதி ரிஹயஜுஷாம் யதவதீரிதானாம் பயம். ப அப்படிங்கிறது லகு, யம் அப்படிங்கிறதுல அனுசாரம் இருக்கிறதுனால அது குரு.
யதி பிரவர பாரதீரச பரேண நீதம் வயஹ ஆனா யஹா குரு ஆயிடுச்சு. இப்படிதான் இருக்கும். அந்த 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 இலக்கணத்தை மாறவே கூடாது, மாறினா தப்பு. அப்போ இப்ப சூரியன்னு சொல்லணும், காற்று சூரியன்னு சொல்லணும். அதுல வாயுன்னு சொன்னா உங்களுக்கு முதல் எழுத்து லகுவா இருக்கணும், குருவா வந்துடும் வா அப்படின்னு. அதனால வாயுன்னு சொல்ல முடியாது. வேதம் வந்து பீஷாஸ்மாத் வாதப்பவதே வாத்தான்னு சொல்லிட்டு இங்க வாயுன்னு சொல்ல முடியாது, வாத்தான்னு சொல்ல முடியாது. அப்ப சம்ஸ்கிருதத்துல இருக்கிற வேற ஒரு பதம், அது காற்றுக்கு சேரக்கூடியது, அது முதல் எழுத்து குரு லகுவா இருக்கக்கூடியது அப்படின்னார். மருத்தரணி பாவக த்ரிதசநாத காலாதயா, மருத்தரணி பாவக த்ரிதசநாத காலாதயா. வேதம் இந்த 5 பேரை தான் காண்பிச்சுது. பீஷாஸ்மாத்வாதே மருத்துனர், பீஷோதேதி சூர்யா, தரணின்னா சூரியனுக்கு பெயர், பாவக விஷோதே பீஷாஸ்மாத் அக்னிச்சேந்திரஷ்ச, அக்னி அந்த இடத்துல பாவக. இந்திர அப்படின்னா இந்திரனுக்கு அவர் 2 எழுத்து இந்திரஹாங்கிறது. ஆனா தேசிகன் என்ன பண்ணார், அது அந்த விருத்தத்துக்கு சேர திரிதசநாத 2 எழுத்து இந்திரனுக்கு திரிதசநாத, அப்பதான் விருத்தம் சேரும். மருத்தரணி பாவக திரிதசநாத காலாதயா. அடுத்தது யமனை சொல்லணும், காலன்னு சொன்னார். எதுக்குன்னார் அப்பதான் விருத்தம் சேரும். அப்போ அதெல்லாம் பெரியவாளுக்கெல்லாம் கவிதையா கவிஞர்களுக்கெல்லாம் அது வந்துடும். அதெல்லாம் வரக்கூடிய காரணத்தினாலதான் அவளுக்கு ரிஷிகளா இருப்பா, ரிஷிகளை மாதிரி இருக்கிறவாளுக்கு தான் காவியம் வரும்லாம் சொன்னா. படிச்சு 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 இதெல்லாம் வரும். அதுல அனுகிரகம் இருந்தா நம்ம வரப்போறது. எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த கவிதைகள்ல அவன் விருத்தங்கள்ல போய் மனசு போயிடுத்துன்னு சொன்னா சொல்ல வந்த விஷயத்துல தாக்கம் குறைஞ்சு போயிடலாம். தர்மத்தை பரிபாலனம் பண்ணறதுக்கு வந்து இருக்கக்கூடிய ராஜாக்களும் அவ சரித்திரத்தையும் நாம சொல்லணுமானா நாம இந்த விருத்தத்துல எல்லாம் மனசை பறி கொடுத்துட கூடாதுன்னு இவருக்கு எண்ணமா. அதனால பத்தியமா இல்லாம கத்தியமா உனக்கு தோணின மாதிரி பெருசா எவ்வளவு வேணுமானாலும் சொல்லிக்கோ. கத்தியம்னா குட்டியாதான் இருக்கணும், பெருசா இருக்கணும், இத்தனை எழுத்துதான் இருக்கணும், லகுதான் இருக்கணும், குருதான் இருக்கணுங்கிறதெல்லாம் எதுவுமே இல்லாம அவளுக்கு தோணினா மாதிரி சொல்லலாம். இத்தியாகம் வக்து மிச்சாமி அப்படின்னு நான் சொன்னேன்னா, இத்தியாகம் வக்து மிச்சாமி அப்படின்னு 8 எழுத்துல சொல்லலாம். இப்போ இதி விவக்ஷாமி அப்படின்னு சொல்லிட்டா இதி அகம் சொல்ல வேண்டியது இல்ல, விவக்ஷாமின்னா வக்து மிச்சாமின்னு அர்த்தம். இதி விவக்ஷாமி. இப்போ விருத்தத்துக்கு சேரணமானா இதி விவக்ஷாமி எந்த விருத்தமும் சரியா வரலையே அப்படின்னார். விவக்ஷாமியகம் விவக்ஷாமியகம் அப்படின்னு ஏதாவது ஒரு விருத்தம் வருமா, இல்லாட்டி மாத்திரா விருத்தம் வருமான்னு பார்க்கணும். அப்போ நாம விருத்தத்துக்கு சேர யோசிக்கிறது, புத்தி விருத்தத்துக்கு போயிடாம அந்த ராஜாக்களினுடைய விருத்தாந்தத்துக்கு போகணுங்கிறதான எண்ணம் இருக்கிற காரணத்தினால இவர் வந்து அவர் பராசர மகர்ஷி அவளுக்கெல்லாம் ஸ்லோகம் எழுத வராதா என்ன, நல்லா எழுத வரும். ஆனாலும் இது ரொம்ப முக்கியமானதுங்கிறதுனாலதான் இத வந்து கத்தியத்திலேயே சொன்னாராம். சொன்னாருன்னு நாம சொல்லறது பாகவதத்துல கூட 5வது ஸ்கந்தம் ஜடபரதரினுடையதான வேதாந்தத்தை சொல்லணுங்கிற காரணத்தினால அங்க லகுவா, அதாவது அங்க கத்தியமா சொன்னா பிரதானமா ரொம்ப அற்புதமானதான இடம். அதுக்கு முன்னாடி நரகாதிகளை எல்லாம் கூட அதுல சொல்றா போல இருக்கு. அப்படி இந்த அம்சம் முழுக்கவுமே 4வது அம்சம் முழுக்கவுமே கத்தியமா இருக்கிறது. ஆனால் மைத்ரேயர் கேள்வி கேட்கற எல்லாம் மாத்திரம் ஸ்லோகத்துல கேட்பார். அந்த காரணத்தினால மைத்ரேயர் ஆரம்பிக்கிறார். தர்ம ஸ்திதிய பரிபாலனம் பண்ணறதுக்குன்னு வந்திருக்கக்கூடிய சூரிய சந்திரவாளினுடையதான வம்சத்தை சார்ந்த ராஜாக்களும் அவர்களினுடைய பெயர்களும் அதுல சில பேரினுடையதான வம்ச கீர்த்தியையும் சொல்லணும், சரித்திர சங்கிரகத்தை சொல்லணும்னு ஆரம்பிச்சிருக்கக்கூடியது. அத சதுர்த்தோம்சா பிரதமோத்தியாயா மைத்ரேயா பகவன்யன்னரைः காரியம் சாது கர்மண்யவஸ்சிதைः தன்மஹ்யம் குருணாக்ஷ்யாஹதம் நித்ய நைமித்திகாத்மகம் வர்ணதர்மாஸ்ததாக்ஷ்யாதா தர்மா ஏசாஸ்ரமேஷு ச ஸ்ரோதுமிச்சாம்யஹம் வம்சம் ராஜ்ஞாம் தத்ப்ரூஹி மே குரோ. எம்பெருமானே பகவன்னார், ஆச்சாரியனை எம்பெருமான மாதிரி நாம பார்க்கணும்னு 1000 வாட்டி நம்ம ஸ்லோகங்கள்ல பெரியவாள்லாம் சொன்னாள். பகவன்னு ஆச்சாரிய பூதரே, எம்பெருமானுக்கு நிகரானவரே, ஒரு திருஷ்டியில எம்பெருமான காட்டிலும் உயர்ந்தவரே, வசத்தியான பதத்துல ஆரம்பிக்கிறது.
பகவன் எம்பெருமானே நரைஹி யத் சாது கர்மணி அவஸ்திதைஹி நரைஹி யத் காரியம் நல்ல கர்மாக்கள்லேயே ஈடுபட்டிருக்கக்கூடிய மக்களால என்ன பண்ணப்பட வேண்டியமோ அந்த நல்ல காரியங்களை எல்லாம், அந்த ஸ்ராத்தாதிகள் எல்லாம், அந்த தர்மாதிகள் எல்லாம், கூடியவைகளும் கூடாதவைகளும், பார்க்கக்கூடியவைகளும் கேட்கக்கூடியவைகளும் அதுகள் கூடாதவைகளுமான எல்லா விஷயமும் தன்மஹ்யம் குருணா ஆச்சாத்தம், அது எல்லாம் ஆச்சாரிய பூதரான உம்முடையதான அனுகிரகத்தினாலே எனக்கு தெரிவிக்கப்பட்டது. என்னதுன்னார், மூணாவது அம்சத்துல சொன்னப்பட்டது என்ன சுவாமின்னார், நித்திய நைமித்திகாத்மகம். நித்திய கர்மாக்கள், நைமித்திக கர்மாக்கள். நித்திய கர்மா சந்தியாவந்தனம் பண்ணறதுங்கிறது, நைமித்திக கர்மா கிரகணம்ங்கிற நிமித்தத்துல வரும் பொழுது பண்ண வேண்டியதான ஸ்ராத்தாதிகள் ஜபதபாதிகள் ஆராதனம் முதலியதெல்லாம் அப்படிங்கிறது. அப்போ நித்தியமோ நைமித்திகமோ நல்ல தர்மங்கள்லேயே பண்ணணுங்கிற எண்ணம் கொண்டிருக்கக்கூடிய மக்களால என்னென்ன பண்ணப்பட வேண்டும்ங்கிறது எம்பெருமானுக்கு நிகரா இருக்கக்கூடிய துல்லியமானதான உம்மாலே குருவினாலே இந்த விஷயங்கள் அடியனுக்கு அனுகிரகிக்கப்பட்டன. அப்ப அதுல சேர்த்து தேவரீர் என்ன சாதிச்சதுன்னார், வர்ண தர்மாஸ்ததாக்ஷாதாக, வர்ண தர்மங்களை சாதித்தீர். தர்மாஹா ஏ சாஸ்ரமேஷு ச, தான் நன்னா புரிஞ்சுட்டு இருக்கோம், அதனால ஆச்சாரியனுக்கு திருவுள்ளம் புகந்து நன்னா தெனவடங்க சாதிப்பாருங்கிறதுக்காக சொன்னார். ஆனா நமக்கு இதெல்லாம் சொன்னாதான் ஓஹோ இதெல்லாம் சொல்லியிருக்கார் போல இருக்கு அப்படிங்கிறது பழசுல ஞாபகத்துக்கு வரதோ இல்லையோ. அப்போ இதெல்லாம் முடிந்து போனதை காண்பிக்கிறார். தர்மா ஏ சாஸ்ரமேஷு ச, ஆசிரம தர்மங்கள் என்ன உண்டோ அவைகள் எல்லாம் அதெல்லாம் கூட நன்னா உம்மாலே சொல்லப்பட்டது. இப்போ அடியேன் ஸ்ரோதுமிச்சாம்யகம் வம்சம் ராஜ்ஞாம் தத்ரூஹிமே குரோ, ராஜாக்களினுடையதான தர்மங்கள், ராஜாக்களினுடையதான தர்மங்களையும் ராஜாக்களினுடையதான வம்சத்தையும் பற்றி நான் தெரிந்து கொள்ள விரும்புகின்றேன். ஸ்ரோதுமிச்சாம்யகம் வம்சம் ராஜ்ஞாம், ராஜாக்களினுடைய வம்சத்தை பற்றி தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். அதுல ராஜாக்களினுடையதான சரித்திரங்களையும் அங்கங்க தேவரீர் எடுத்து சொல்லணும், முக்கியமானதான விஷயங்கள் எல்லாம். ஏன்னா அவைகள்ல இருந்து எங்களுக்கு சில தர்மங்கள் கிடைக்கும், அவைகள்ல இருந்து எங்களுக்கு கூடியன கூடாதன எல்லாம் தெரிய வரும். அதனால ராஜாக்களினுடைய வம்சத்தை பற்றி சொல்லுங்கோள் அப்படின்னார். வம்சானுச்சரித்தம் செய்வ, பஞ்ச லட்சணங்களை கொண்டது புராணம், அதுல வம்சானுச்சரித்தம்ங்கிறத பத்தி சொல்லணும்னு சொன்னார். இருக்கக்கூடிய பூமியில இருக்கக்கூடிய ராஜாக்கள் அவர்களினுடையதான வம்சத்தை பத்தி சாய்க்கணும்னு கேட்டார். ஸ்ரீ பராசராஹா அவரே எதிர்பார்க்காம திடீர்னு அவர் கத்தியமா சொல்ல ஆரம்பிச்சுட்டார். ஸ்ரீ பராசராஹா மைத்ரேய ஸ்ரூயதா, கத்தியம் நன்னா படிக்கிறதுக்கு ரொம்ப அற்புதமா இருக்கும், பெருசா இருந்தா ரொம்ப நன்னா இருக்கும். மைத்ரேய ஸ்ரூயதாமயம் அநேக யஜ்வசூர வீர தீர பூபாலாலங்கிருதோ பிரம்மாதிர் மானவோ வம்சாஹ. மைத்ரேயா, இந்த மனுவிடம் இருந்து வந்திருக்கக்கூடியதான வம்சத்தை பற்றி சொல்றேன். இந்த வம்சம் லோகம் முழுக்கவே மனுவிடம் இருந்துதான் வந்திருக்கு. அதனாலதான் நம்மளுக்கு எல்லாம் மாணவர்கள்னு பெயர். மாணவர்கள்ங்கிறதுதான் மனிதர்கள்னு ஆயிடுது. மனிதன் அப்படின்னா மனுவிடம் இருந்து வந்தவன். அதனால மைத்ரேயா ஸ்ரூயதாம் என்னது, அயம் அநேக யஜ்வசூர வீர தீர, நிறைய யஜ்வாக்கள் யாகம் பண்ணவாள், சூரர்கள் தீரர்கள், நன்னா அறிவாளிகள், நன்னா யுத்தத்துல வீரத்தை காண்பிச்சவர்கள். சூர மற்ற இடங்கள்ல ஒரு காரியத்துல நன்னா பண்றாருன்னா பட்டுவா பண்றாருன்னா சூரர்னு சொல்லுவோம். அப்படி சூர வீர தீர எல்லாத்தையும் ஆராயக்கூடியவர் தீரர். இப்படி சூர வீர தீர பூபாலாலங்கிருதாக, அந்த மாதிரியான ராஜாக்களாலே அலங்கரிக்கப்பட்டிருக்கக்கூடியதான பிரம்மா முதற்கொண்டு வந்திருக்கக்கூடியதான பிரம்மாதிர் மானவோ வம்சா, பிரம்மா முதற்கொண்டு மனுவினாலே தொடர்ந்து வந்திருக்கக்கூடியதான இந்த ராஜவம்சத்தை பற்றி சொல்றேன் கேட்டுக்கொள்ளு. எல்லாருமே யஜ்வாக்கள், சூரர்கள், வீரர்கள், தீரர்கள், சிறந்தவர்கள், தர்மிஷ்டர்கள், பராக்கிரமசாலிகள், அவளை பற்றி சொல்றேன் கேட்டுக்கோ. அதனால பழைய கதைய சொல்றார். ததஸ்ய வம்சஸ்ய அனுபூர்வீம் அசேஷ பாப பிரக்ஷாலனாய மைத்ரேயைதாம் ஸ்ருணு. ஏதஸ்ய வம்சஸ்ய, இந்த வம்சம் மனுவிடம் இருந்து வந்திருக்கக்கூடியதான ராஜவம்சங்கள், அதனுடைய
ஆனுபூர்வீன் வரிசை, முதல்ல முன்னாடி ஒருத்தவன் அடுத்தவன் அப்படின்னு வரிசையை அசேஷ பாப பிரக்ஷாலனாய, அத நான் சொல்றேன், பாப பிரக்ஷாலனாய ஸ்ருணு, அத பாபத்தை போக்கிக் கொள்ளுவதற்காக கேளுன்னு. அப்படின்னா என்ன அர்த்தம்? கேட்டா பாப்பம் போகும்னு அர்த்தம். அத்தனை பேருக்கும் பாப்பம் போகணுங்கிறதுக்காக நான் சொல்றேன்னு என்னைக்கோ சொல்லி அதை எத்தனை பேருக்கு எத்தனை பேர் உபதேசங்கள் பண்ணி இருப்பா, அதை எத்தனை பேர் கேட்டிருப்பா இது நாள் வரைக்கும். இன்னைக்கு அடியோன்னு சொல்ல தேவரீர்கள் எல்லாம் கேட்க அத்தனை பேர் கேட்கிறவாளினுடைய பாப்பமும் போகிறதா இந்த ராஜா இருந்தான். இந்த அம்சத்தை பாத்தீங்களான்னா என்னமோ சென்சஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும். அவன் இருந்தான், அவனுடைய பிள்ளை அவன் இருந்தான், அவனுடைய பிள்ளை அவன் இருந்தான்னு வரிசையா ஒரு 20-30 ராஜாக்கள் பேரு நடுநடுல சொல்ல போறா. அதை கேட்டாலே போருண்டாப்பான்றார். ததஸ்ய வம்சஸ்ய அனுபூர்வீமசேஷ பாப பிரக்ஷாலனாய மைத்ரேயைதாம் ஸ்ருணு. முதல்ல எம்பெருமான் இருந்தான். சகல ஜகதாமாதிஹி அநாதிபூத சர்கஜுஸ்தாமாதிமயோ பகவான் விஷ்ணு. இந்த லோகத்துல முதலிலே சர்வ வியாபியானதான விஷ்ணு இருந்தான். அந்த விஷ்ணு வேற, வேதம் வேற இல்லை. அந்த ரிக்யஜுஸ்தாமா அதர்வ ரூபமாக இருந்திருக்க கூடியவன். சூரியன் பிரகாசிக்கிறானே அவன நாராயணன் நாம சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, அவன் வேதைரசூன்ய ஸ்ரீபிரேதி சூர்யா, 3 வேதங்களாலேயும் ஒரு பொழுதும் கைவிடப்படாதவனான சூரியன். அந்த மாதிரி 3 வேதங்களினுடையதான ஸ்வரூபமாய் ரிக்யஜுஸ்தாமாதிமயா பகவான் விஷ்ணு. சகல ஜகதாம் ஆதிஹி, லோகம் எல்லாவற்றிற்கும் ஆதிபூதனானவன் அவன். அதனால திருப்பி அழியிற பொழுது அவனிடத்துல போய் எல்லாம் அழியணும். கடைசியில எதுல போய் அழியறதோ அதுதான் ஆதி காரணம். அதனால எல்லா லோகத்திற்கும் காரணமாய் அநாதிபூதாக, அவனுக்கு ஏதும் தோற்றுவாய் இல்லாதவனாய், தனக்கு மேம்பட்டன் ஒருத்தன் இல்லாதவனாய் நான்முகனை நாராயணன் படைத்தான். நான்முகரும் தான் முகமாய் சங்கரனைத்தான் படைத்தான் அப்படின்னு சொல்றோமே தவிர நாராயணனை இவன் படைத்தான் யாரும் சொல்லறதில்ல. அந்த நாராயணன் வேஷம் போட்டு ராமனா கிருஷ்ணனா வந்தா இவன் படைத்தான்னு சொல்லுவோம். நாராயணனுக்கு அனாதியானவன், அவன்தான் ஆதிபூதனானவன், அத்தனுக்கும் ஆதி காரணமானவன். ஆனால் தனக்கு ஒரு காரணத்தை கொள்ளாதவன். சகல ஜகதாமாதி அநாதிபூதா சஹ ரிக்யஜுஸ்தாமாதிமயோ பகவான் விஷ்ணு. தஸ்ய பிரம்மணோ மூர்த்தம் ஸ்வரூபம் ஹிரண்யகர்பாட்சः பிரம்மாண்டபூதா பகவான் பிரம்மா வை பிராக் பபூவ. அந்த எம்பெருமானினுடையதான ரூபம் கொண்டதான தன்மை, ரூபம் அற்றதான தன்மை, மூர்த்தமானது வடிவம் கொண்டது, அமூர்த்தமானது வடிவமற்றது, இப்படி மூர்த்தாத்மகமாய் இருக்கக்கூடியதான எம்பெருமான். இப்படி ரூபத்தை கொண்டு சரூபியாய் வடிவத்தை கொண்டவனாய். ஏன்னா நம் போன்றவாளெல்லாம் வடிவத்தை கொண்டிருந்தாதான் ஒரு விஷயத்தை நாம உணர முடியுங்கிற காரணத்தினாலே தஸ்ய பிரம்மணா, பிரம்மபூதனாய் ஆதி காரணமாய் பிரம்ம சப்தவாச்சியாய் பரமாத்மாவாய் இருக்கக்கூடிய விஷ்ணுவினுடைய பிரம்மத்தினுடைய மூர்த்தம் ஸ்வரூபம் வடிவெடுத்து வந்ததான ரூபம்தான் ஹிரண்ய கர்ப்பம் என பெயர்பட்டதாய் பிரம்மாண்ட பூதா. இந்த ஒரு பிரம்மமா, இந்த மொத்த லோகத்தினுடையதான ஒரு முட்டை மாதிரியானதாய் பிரம்ம அண்டம், அது முழுக்க உள்ளுக்குள்ள பிரம்மா இருக்கான். பிரம்மாண்ட பூதா பகவான் பிரம்மாவை பிராக் பபூவா, பகவான் பிரம்மா இருந்தான். இதற்கு முன் வாக்கியத்திலேயும் பகவான் விஷ்ணுன்னு சொன்னார். அந்த பகவத் சப்தத்திற்கு நாம ஷண்ணாம் பகைதீரணா, ஞான பல ஐஸ்வர்ய வீரிய சக்திகளினுடைய அபரிமேயதாவை கொண்டவன். இந்த பகவான்னா என்ன அர்த்தம்னார், இவனுக்கு எல்லாம் உண்டுன்னு கிடையாது, எல்லாம் உண்டு, ஆனா பரிமித்தமா தான் உண்டு, ஆனா நம்மளை காட்டிலும் அதிகமா உண்டு. அதனால நமக்கு அவன் பகவான். அதனால பகவான் பிரம்மா பெருமாள் இருந்தான். அந்த பெருமாளினுடையதான பெருமாளிடம் இருந்து அவதரித்தவனாய் பிரம்மாண்ட பூதத்தினுடையதான பிரம்மாண்டத்தினுடைய நாயகனாக பிரம்மாண்ட ஸ்வரூபியாக பிரம்மா இருந்தான். பிரம்மணஸ்ட தட்சிணாங்குட்ட ஜன்மா தக்ஷ பிரஜாபதி. அந்த பிரம்மாவினுடையதான ஒவ்வொரு அங்கத்திலிருந்து ஒவ்வொருத்தர் வந்தார்கள். அவனுடைய வியர்வை துளியிலிருந்து சிவன் வந்தான் அப்படிங்கறதெல்லாம் பார்த்தோம் முதல் அம்சத்துல. அந்த பிரம்மாவினுடையதான அங்குஷ்டம், அதுவும் தட்சிண அங்குஷ்டம்,
வலது கட்டவரல்ல இருந்து வந்திருக்கக்கூடியவன் தான் தக்ஷ பிரஜாபதி. தக்ஷஸ்யாபி அதிதி தக்ஷஸ்யாபி அதிதி அதிதேர் விவஸ்வான் விவஸ்வதோ மனுஹு. அந்த தக்ஷ பிரஜாபதியிடம் இருந்து அதித்தின்னு ஒருத்தன் வந்தான். அந்த அதித்தியிடம் இருந்து விவஸ்வான், அதித்திங்கிறவோ அதித்தி புத்திரகாமா அப்படின்னு வேதமே சொல்லது. அதித்திங்கிறவோ தக்ஷ பிரஜாபதியினுடைய பொண்ணு. அந்த தக்ஷ பிரஜாபதியினுடைய பொண்ணான அதித்தி வேதத்திலேயே காண்பிக்கிறது. அவ சூரியனை பெற்றெடுத்தாள் அப்படின்னு. அவ ரொம்ப உத்கிருஷ்டமானதான ஒரு எச்சல் படாததாக தான் முதல்ல அதை சாப்பிட்டு அதனால அவ ஒரு பிள்ளைய பெற்றாளாம். அதனால அது மகா தேஜஸ்வியா இருந்துதான். அதுக்குத்தான் சூரியன் பெயர் அப்படின்னு. அதனால அதித்தி புத்திரகாமான்னு வேதமே காண்பிக்கிறது இந்த விஷயத்த. அதித்தியிடமிருந்து விவஸ்வான் சூரியன் வந்தான். விவஸ்வதா மனுஹு, மனு அவர்கிட்ட இருந்து சூரியனிடமிருந்து வைவஸ்வதோ மனுர் நாம மானனீயோ மனிஷினாம்னு காளிதாசன் சொன்னான். இப்ப பாருங்க, பெருமாள், பிரம்மா, தக்ஷ பிரஜாபதி, அதித்தி, அதித்தியினுடையதான பிள்ளை சூரியன், சூரியனுடைய பிள்ளை மனு. அதுக்குள்ள 6 தலைமுறை ஆயிடுச்சு. மனுஹோ மனோஹோ. இப்போ சரித்திரம் சொல்றார். மனுவுக்கு எத்தனை குழந்தைகள்? மனோஹோ இக்ஷ்வாகு நிருக திருஷ்ட ஷர்யாதி நரிஷ்யந்த நாபாக திஷ்ட கரூஷ பிருஷத்ராட்சியாக நவபுத்ராः பபூவு. இப்போ 9 நேர் பிள்ளைகள் இருந்தா அதுல ஒருத்தன் தான் மனுவினுடைய முதல் பிள்ளைதான் இக்ஷ்வாக்கு. அதுதான் இக்ஷ்வாக்கு வம்சம், பெருமாள் அவதரித்த வம்சம். மனோஹோ இக்ஷ்வாக்கு. இதெல்லாம் ஒவ்வொருத்தரை பத்தி சரித்திரம் இருக்கு. பாகவதாதிகள்ல இருக்கு. ஒவ்வொரு சரித்திரம் ஒவ்வொரு இடங்கள்ல இருக்கு. பாகவதத்துல நிறைய இருக்கு. அது ஏன்னா பாகவதம் பகவானினுடையதான அடியார்களை பற்றி சொல்லணும், பாகவதாளை பத்தி சொல்லணுங்கிறதுக்காக. இக்ஷ்வாக்கு டிருக, டிருகங்கிறத பெருமாள் கிருஷ்ணன் ஒரு இதுவா அவதாரம். அது ஒரு அழகான சரித்திரம், டிருக கதை. அவன் ஒரு ஓனானா போயிருந்தான். அந்த ஓனானை எடுத்து காப்பாத்தி விட்டார் கிருஷ்ணன். டிருக மோக்ஷம் அப்படின்னு பெயர் அதுக்கு. இக்ஷ்வாக்கு டிருக திருஷ்ட ஷர்யாதி. ஷர்யாத்திங்கிற ராஜாதான் பாகவதாதிகள்ல கேட்டிருப்பீங்க. நரிஷ்யந்த, எல்லாமே கதைகள் இருக்கு. நரிஷ்யந்த நாபாக திஷ்ட கரூஷ பிருஷத்ராட்சியா. கரூஷன் பிருஷத்ரன் இப்படி பேர் தான் இருக்கும் என்று 9 பிள்ளைகள் இருந்தார்கள். இஷ்டிம் ச மித்ரா வருணயோர் மனு புத்திரகாமஸ்சகார. அவன் ஒரு புத்திரகாமனாய் மித்ராவருண தேவதைகளை உத்தேசிச்சு ஒரு யாகத்தை பண்ணான். இப்ப 9 பிள்ளை இருக்கு. ஆனாலும் இன்னும் ஒரு பெரிய பிள்ளை, ஒரு நல்ல குணவானான ஒரு பிள்ளை, தெய்வாம்சம் கொண்டிருக்கக்கூடிய, இது நமக்கு பிறந்த பிள்ளைகள், இன்னும் தெய்வாம்சம் கொண்டதான பிள்ளை வேணுங்கிறதுக்காக மித்ராவருணால குடித்து அவன் ஒரு யாகத்தை பண்ணான். புத்திரகாமஸ்சகார. தத்ரதாவது அபன்னுதே ஹோது அபசாரிதா அபசாராத் இலா நாம கன்யா பபூவ. தத்ரதாவது அபன்னுதே ஹோது அபசாராத் இலா நாம கன்யா பபூவ. அதுல இலான்னு ஒரு பொண்ணை பெற்றெடுத்தான். இலா அப்படின்னு அந்த பொண்ணுக்கு பெயரான். அவன் புத்திரகாமனா யாகம் பண்ணா, விதி அவனுக்கு ஒரு பொண்ணு வந்தது. இலான்னு பொண்ணுக்கு பெயர். ஆனா எதனால அவன் பிள்ளைய நினைக்கிற பொழுது ஏண்டா பொண்ணு வந்ததுன்னார். ஹோதுஹு அபசாராத்து. யாகாதிகளை பண்ற பொழுது யாரையோ என்னமோ ஒரு அது என்னது, அது உச்சாரணத்துல கூட ஒரு மாத்திரைய 2 மாத்திரை சொல்ல வேண்டியதை 1 மாத்திரை சொன்னால், இப்படி எல்லாம் இருந்தா கூட தோஷம்தான். அதனாலதான் நாம வேத பாராயணங்கள் எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு கடைசியில ஸ்வர மாத்திரா விஹீனம் து, அதுல மாத்திரைகளோ ஸ்வரமோ இதுல எல்லாம் குறைஞ்சு போயிடுது அப்படின்னா அதெல்லாம் பிரியதாமே ஜனார்தனாஹா, அதெல்லாம் எம்பெருமான் நம்மளுக்கு அந்த பாப்பங்களை எல்லாம் போக்கி அவர் சந்தோஷப்படட்டும் அப்படின்னு சொல்லி கடைசியில ஒரு மந்திரம் சொல்றோம். அற்புதமான மந்திரம். இப்ப நாம இப்ப நாம சொன்னதுல
ஏதாவது தோஷங்கள் இருந்தது அப்படின்னு சொன்னா மகிஹோத்ரா ருஜாசி பூயிஷ்டபாஜோ அதே சியாமா பிரம்ம பிராபாதிஷ்மதன்னோமாசீத்னு நாங்க வேதங்களை சொன்னோம், அந்த வேதம் நம்மை கைவிட வேண்டாம் அப்படிங்கிறதாக பிரார்த்திக்கிறது. அதுல சர்வ பிராயஷ்சித்தமா அதுல இருக்கு அந்த மந்திரங்கள். அப்படி ஹோத்துர் அபச்சாராத்து இலா நாம கன்யா பபூவ, அந்த ஹோதா யாகத்துல பண்ண வேண்டியதான ஹோதாவினுடையதான ஒரு ஒரு தவறுனால இலாங்கிறதான உண்மையில என்ன பண்ணிருக்காருன்னா எங்களாழ்வான் பண்ணிடுற எழுதுறா 9 பிள்ளைக்கு அப்புறமா இன்னொரு பிள்ளைய பண்ணணும் அப்படின்னா, அதனால வியாக்கியானத்துல காண்பிச்சுட்டார். தஸ்மாத்து இக்ஷ்வாகாத் விற்பத்தே பிராக்கு, இக்ஷ்வாக்கு முதலிய பிள்ளைகள் எல்லாம் தோன்றுவதற்கு முன்னாடி அவன் பண்ணானா யாகத்தை. இலா ஜன்ம அகரோத் புத்திர காமஸ்து மனு ரிஷ்டிம் பிரஜாபதி அனுத்தன்னேஷு நவசு புத்திரே ஸ்வேதேஷு சுப்ரதா அப்படின்னு வாயு புராணத்துல இந்த 9 பிள்ளைகளும் அனுத்தன்னேஷு அவ தோன்றுவதற்கு முன்னாடியே இவன் இத பண்ணான். கல்யாணம் ஆச்சு கொஞ்ச நாள்லயே யாகம் பண்ணா ஒரு சிறந்த பிள்ளைய பெறணுங்கிறதுக்காக. ஆனா அது பொண்ணா போச்சு ஹோதாவினுடையதான தோஷத்தினால. அந்த பொண்ணுக்கு இலான்னு பெயர் வச்சான். சைவச்ச மித்ரா வர்ணயோ பிரசாதாத் சுத்யும் நோ நாம மனோ புத்ரோ மைத்ரேயாசி. ஆனா அந்த நாள்லேயே அவனே ஆண் பெண் 2 ரூபத்தையும் எடுத்துட்டு இருந்தான் இலா அப்படிங்கிறவன். சைவச்ச அந்த இலாங்கிறவனே அவன் பிள்ளைய வேண்டி பண்ணான், ஆனா பொண்ணாச்சு. ஆனா அவன் மித்ராவருணர்களினுடைய பொண்ணா பிறந்து மித்ராவருணர்களை நோக்கி இவன் தபஸ் பண்ணா யாகம் பண்ணாங்கிற காரணத்தினால அவளே அந்த இலாவே மித்ராவருணையோ பிரசாதாத்து மித்ராவருணர்கள் ஆகிற தேவதைகளினுடைய அனுகிரகத்தினால பிரசாதாத்து சுத்தியும்னோ நாம மனோ புத்ரோ மைத்ரேயாசீத், சுத்தியும்னன் அப்படிங்கிற பெயர்ல இருந்தான். அதாவது பொண்ணா பிறந்து பிள்ளையா மாறின சுத்தியும்னன் அப்படிங்கிறது. புனஷ்ட ஈஸ்வர கோபாத்து ஸ்திரீ சதி சாத்து சோமசூனோர் புதஸ்ய ஆசிரம சமீபே பப்ராம. இந்த கதைகள் எல்லாம் பாகவதாதிகள்ல இருக்கு. அவ மறுபடியும் பிள்ளையா சுத்தியும்னன் இருந்தான். ஆனால் ஈஸ்வர கோபாத்து சிவனோட கூட சிவனுடையதான ஒரு கோபத்தினால கதைகள் எல்லாம் பாகவதத்துல இருக்கு. அப்படி ஈஸ்வர கோபாத்து சிவன் பேர்ல சிவனுடைய கோபத்தினால மறுபடியும் அவர் அவனை பொம்பளையாவே போக சபிச்சுட்டார். ஈஸ்வர கோபாத்து ஸ்திரீ சதி அவ பெண்ணாக மாறி சாத்து சோமசூனோ புதஸ்ய சந்திரனினுடைய பிள்ளை புதஸ்ய ஆசிரம சமீபே பப்ராம. அங்க புதனுடைய ஆசிரமத்தின்கிட்ட இவ சுத்தின்னு இருந்தாளாம் அந்த பொண்ணு. எப்படி இருக்கு பாருங்க. மனுவுக்கு கல்யாணம் ஆச்சு. மனு பிள்ளைகளை பெறுவதற்கு முன்னாடி மித்ராவருணாளை குறிச்சு ஒரு இஷ்டிய பண்ணார், பிள்ளைய பெறணும் முசத்தியான பிள்ளைன்னு. நாம மனுவுக்கே இப்படி ஆயிருக்குன்னா நாமெல்லாம் எந்த மூலைக்குங்கிறதுக்காக சொல்றேன். அவர் நினைச்சு பண்ணதெல்லாம் சிறந்த பிள்ளை வேண்டும்னு. ஆனா அதுல ஹோதாவினுடைய இப்படி நடக்கணும்னா யாரும் மாத்த முடியாது. ஹோதாவை தப்பாவா சொல்ல சொன்னா தப்பா ஏதோ உச்சாரணம் பண்ணியிருக்கான். அதனால அதுக்கு பிள்ளைக்கு பதிலா பொண்ணு வந்தது. அந்த பொண்ண ஈஸ்வர கோபா அவனை மித்ராவருணாள் தங்களினுடைய அனுகிரகத்தினால பாவம் இவன் பிள்ளைய வேணுங்கிறதுக்காக பண்ணான்ங்கிறதுனால தங்களினுடைய தபசக்தியினால மித்ராவருண தேவதைகள் அவனை ஆணாக்கினா. அவனுக்கு சுத்தியும்னன்னு பெயர். அவன் அப்படி இருந்துருக்கிற பொழுது ஏதோ சிவனுடைய கூட அவனுக்கு பிரச்சனை வந்தது. இந்த ஏதோ பிரச்சனைங்கிறது என்னங்கிறதெல்லாம் பாகவதத்துல கதையாகவே இருக்கு, மற்ற புராணாந்தரங்கள்ல இருக்கு. ஒரு புஸ்தகம் இருக்கு, புராணிக் என்சைக்ளோபீடியா அப்படின்னு ஒரு புக், நல்ல பெருசா புஸ்தகம். அதுல நீங்க எதை கேட்டாலும் அதுல இருக்கும். அந்த புஸ்தகம் ஒரு முன்னாடி 700 ரூபாவோ என்னமோ இருந்தது, இப்ப 1500 ரூபாய்க்கு மேல இருக்கும். நல்லா நிறைய பக்கம் இருக்கு. முடிஞ்சா இந்தியா வெளியூர்ல இருக்கிறவாள்லாம் இந்தியாவுக்கு வர்றபோது வாங்கிக்கோங்க. வெறும் அதை படிச்சுட்டு இருந்தாலே நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். புராணிக் என்சைக்ளோபீடியா அப்படின்னு ஒரு பெரிய காரியம் பண்ணியிருக்காரு. யாரோ ஒரு மலையாளி தான் ஒருத்தர் பண்ணியிருக்காரு. அதுல நீங்க சுத்தியும்னன் அல்லது இலான்னு போட்டா இந்த கதை முழுக்க போட்டிருப்பா. அது பாகவதத்துல இருக்கிற கதையாவே போட்டிருப்பா. ஏன்னாக்க அதுலதான் பெரிய கதை இருக்கு. இதுல இலாங்கிறது வெறும் ரெஃபரன்ஸ் தான் இருக்கு.
அங்க கதையோட இருக்கு. அப்படி ஈஸ்வர கோபாத், அது பாகவதத்துல இருக்கு. அந்த ஈஸ்வர கோபத்தினாலே இது எல்லாவற்றையும் நாம சொல்லலாம். ஆனா இன்னைக்கு நாம இப்ப இன்னும் 2-3 நிமிஷத்துக்குள்ள உபன்யாசத்தை முடிச்சாகணும். முதல்ல அந்த இலாவினுடையதான சரித்திரம் என்னங்கிறத இங்கேயும் சொல்லல. அப்ப ரிஷிகளே இந்த சரித்திரத்தை குறைச்சிக்கலாம், இந்த இடத்துல பெருசாக்கிக்கலாம்னு அவரே திருவுள்ளப்பட்டிருக்கார். இருந்தாலும் பாகவத உபன்யாசாதிகள் எல்லாம் நவாகம் சப்தாகம் எல்லாம் நீங்க கேட்டீங்களான்னா, பாகவதம் சப்தாகத்துல கேட்டீங்களான்னா சில சமயம் ஒவ்வொருத்தர் சொல்லுவார், ஒரு கதையை இந்த வாட்டி சொல்லுவார், இன்னொரு கதையை அடுத்த வாட்டி சொல்லுவாருங்கிற மாதிரி இருக்கும். அதுல இருக்கு அந்த ஈஸ்வரனினுடையதான இதுனா கோபத்தினால அவோ அந்த சுதன்வாங்கிறதான அந்த ராஜா சுத்யும்னன் பிரசாத சுத்யும்னன்கிறதான அந்த ராஜா சிவனுடைய கோபத்தினால மறுபடியும் பொம்மநாட்டி ஆகி அவன் அப்படி பொம்மநாட்டி காட்டு பகுதியில சந்திரனுடைய பிள்ளை புதனுடைய ஆசிரமத்துக்கு பக்கத்துல சுத்தின் இருந்தாள். புனச்ச ஈஸ்வர கோபாத் ஸ்திரீ சதி சாத்து சோமசூனோர் புதஸ்யாசிரம சமீபே பப்ராம சானுராகஸ்ய தஸ்யாம் புதஹ புரூரவசம் ஆத்மஜம் உத்தாதயாமாச. அப்போ அந்த ஒரு பெண்ணு அழகா இருக்காளே இலா, சுதன்வாவா இருந்தவ சுத்யும்னன் தான் இப்ப மறுபடியும் பொம்மநாட்டியா இருக்கா. அங்க சுத்தின் இருக்காளேன்னா அதை புதன் பார்த்தான். சந்திரனுடைய பிள்ளை புதன். சூரியனுடைய பிள்ளை மனுவினுடையதான பொண்ணு இலா, அவளே பிள்ளையானா மறுபடியும் பொண்ணா இருக்கா. இது சூரிய வம்சம். சந்திரனுடைய பிள்ளை புதன். அந்த புதன் இந்த பொண்ணை பாக்குறான். பார்த்த உடனே தஸ்யா சானுராகஸ்யாம் அவளிடத்திலே காதல் கொண்டு புதா புரூரவசம் ஆத்மஜம் உத்பாதயாமாச. புரூரவஸ் அப்படிங்கிறவனை உற்பத்தி பண்ணான். இது புண்ணிய கீர்த்தி புரூரவாகான்னு யாதவாபிதயத்துல சொன்னார். யதபத்ய சமுத்பூதான்னு யாதவாபிதய ஸ்லோகம். அப்போ புண்ணிய கீர்த்தியா அவன் யாரு? இந்த புதன் இந்த இலாவோட கூட சேர்ந்து புரூரவஸ்தை உற்பத்தி பண்ணான். எந்த புரூரவஸ்த? சுவாமி தேசிகன் சந்திரவம்சத்தை பற்றி கிருஷ்ண சரித்திரத்தை சொல்லணுங்கிறதுக்காக யாதவாபிதயத்தை ஆரம்பிக்கிற பொழுது சந்திரன், அந்த சந்திரனுடைய பிள்ளை புதன், அந்த புதனுடைய பிள்ளை புரூரவஸ், அவன் புண்ணிய கீர்த்தியானவன் அப்படின்னு காண்பிக்கிறார். அந்த புரூரவஸ் தான் ஊர்வசியோட சேர்ந்து விக்ரமோர்வசியம்ங்கிறதான சரித்திரங்கள் இருக்கு. அதாவது ஒரு கதையை எடுத்துட்டோம்னா அது அப்படியே போயிட்டே இருக்கும். அது அவ்வளவு சரித்திரங்கள் இருக்கு. அதனால சானுராகச தஸ்யாம் புத புரூரவசம் ஆத்மஜம் உத்பாதயாமாச ஜாதே தஸ்மின் அமித தேஜோபி பரமர்ஷிபிஹி இஷ்டிமயா ருங்மயோ யஜுர்மய சாமமயோ சர்வமய சர்வமயோ மனோமயோ ஞானமயோ விஜானமயோன்னமயோ மிருதமயோ நகிஞ்சின்மயோ பகவான் யஜ்ஞ புருஷஸ்வரூபி சுத்யும்னஸ்ய பும்ஸ்த்வம் அபிலஷத்பிஹி யதாவதிஷ்டா தத் பிரசாதாத் இலா புனரபி சுத்யும்னோ அபவத். மறுபடியும் பாருங்க. ஜாதே சதஸ்மின் இலா கிட்டே இருந்து புரூரவஸ் பிறந்தான். இலா புதனுடைய தம்பதிக்கு. ஆனா அந்த பையன் பிறந்த பிறகு ஜாதே சதஸ்மின் அந்த பையன் பிறந்த பிறகு புரூரவஸ் பிறந்த பிறகு அமித தேஜோபிஹி பரம ரிஷிபிஹி நிறைய தபஸ் கொண்டதான ரிஷிகள் எல்லாம் சேர்ந்தாளாம். அமித தேஜோபி பரம ரிஷிபிஹி அத்தனை தேஜஸ் கொண்டிருக்கக்கூடியதான பரம ரிஷிகள் எல்லாம் எல்லாருமாக சேர்ந்து பெருமாளை அவ கொண்டாடினாளாம் யாகத்துல. எப்படிப்பட்ட பெருமாள் காண்பிக்கிறார் பாருங்க. ருங்மயா ரிக்ஸ்வரூபியாய், யஜுர்மயா யஜுர்வேதஸ்வரூபியாய், சாமமயா சாமஸ்வரூபியாய், அதர்வணமயா அதர்வணஸ்வரூபியாய், சர்வமயா அத்தனை லோகத்தினுடையதான ஸ்வரூபியாய், மனோமயா ஞானமயா விஜானமயா அன்னமயா அமிர்தமயா, இப்படி அன்னமய பிராணமய மனோமய விஜானமய அமிர்தமயமாய், நகிஞ்சின்மயாக நகிஞ்சின்மயான்னா ஒண்ணுமில்லாமன்னு அர்த்தம் இல்லையா. அதனால இத்தனைக்கும் அர்த்தத்துக்கு இந்த இடத்துல வியாக்கியானத்துல எங்களாழ்வான் கர்ம கிருத தேவாதிரூப தத்கிருத ஞான சங்கோச்சாதிரஹிதாக
யாகத்தினாலே கர்மகிருத்த தேவாதி ரூப யாக பலவிதமான கர்மாக்களாலே தேவதையாக போயிருக்கக்கூடியவர்களுக்கு பெற்றிருக்கக்கூடியதான ஞான சங்கோச்சம் இல்லாமை, அதாவது இமையோர் தலைவான்னு சொல்லும் பொழுது நாம சொல்றோமே நித்தியர்கள் முக்தர்கள்னு, அப்படி நித்திய ஸ்வரூபமாய் நகிஞ்சின்மயாக, அதாவது எந்த விதமானதான சங்கோச்சமும் இல்லாத தன்மையாய் பகவான் யஜ்ஞ புருஷ ரூபி ஸ்வரூபி, யஜ்ஞ புருஷ ஸ்வரூபியான பகவான் பெருமாள் தான் யஜ்ஞ அதிதேவத்தை. அந்த பெருமாள் சுத்யும்னஸ்ய பும்ஸ்துவம் அபிலஷத்பிஹி, இந்த ரிஷிகள் எல்லாரும் இந்த யாகத்தை இப்படிப்பட்டதான பெருமாளை நோக்கி பண்ணாலே என்னத்துக்குன்னார், இவன் வந்து சுத்யும்னன்னு பெயரா இருந்த ஆணா இருந்தா மித்ரா வருணாளினுடைய அனுகிரகத்தினால, ஆனா சிவனுடைய தோஷ சாபத்தினால பெண்ணா போயிடுத்து, மறுபடியும் அதனை மறுபடியும் அவனை ஆணாக்கி கொடுக்கணும்னு கேட்டாளா. அதனால சுத்யும்னஸ்ய பும்ஸ்துவம் அபிலஷத்பிஹி யதாவதிஷ்டா, அப்படிப்பட்டதான பெருமாள் இந்த மாதிரி இந்த பையனை மறுபடியும் சுத்யும்னனை ஆணாக ஆக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் கொண்டிருக்கக்கூடியதான அத்தனை விதமானதான தபஸையும் கொண்டதான ரிஷிகளாலே யாகம் செய்விக்கப்பட்டதான பகவான் தத் பிரசாதாத்து இலா புனரப்பி சுத்யும்னோ அபவத், மறுபடியும் அவள் சுத்யும்னாள், பிறக்கிற பொழுது பொண்ணா வந்தா, மித்ராவரு நாளான ஆனானா, சிவனுடைய கோபத்தினால பொண்ணானா, அவள் அந்த பொண்ணை காமிச்சான்னா காமியாக இருந்து புதன் பிள்ளைய பெற்றான் புரூரவச. அந்த குழந்தை பிறந்த பிறகு ரிஷிகள் எல்லாருமாக சேர்ந்து இவளை மறுபடியுமாக பெருமாளினுடைய பிரசாதத்தினால ஆணாகவே ஆக்கினார்கள். சுத்யும்னோ அபவத் தஸ்யாப்யுத்கல கய வினயாஸ்ரய புத்ரா பபூஹு, அவனுக்கு உத்கலன், கயன், வினத என்று 3 பிள்ளைகள் இருந்தார்கள். தஸ்யாப்யுத்கல கய வினதாஸ்ரய புத்ரா பபூஹு சுத்யும்னஸ்து ஸ்திரீ பூர்வத்வாத் ராஜ்யபாகம் நலேபே, சுத்யும்னனுக்கு அவன் முதல்ல ஸ்திரீயாதான் பிறந்தான்ங்கிறதுனால ராஜ்யம் கிடைக்கலையா. தத் பித்ராத்து வசிஷ்டவச்சனாத் பிரதிஷ்டானம் நாம நகரம் சுத்யும்னாய தத்தம் தத்தாசௌ புரூரவசே பிராதாத். ஆனா அவ அப்பா மனு வசிஷ்டருடைய வார்த்தையினால அவனுக்கு, அதாவது அவளுக்கு அவனுக்கு என்ன வேணா சொல்லிக்கலாம், இப்ப பொம்மநாட்டியா இருக்கா இலா, அவளுக்கு ராஜ்யம் கிடைக்கல, அதனால அவளுக்கு பிரதிஷ்டானம் அப்படிங்கிறதான ஒரு நகரத்தை நிர்மாணித்து அதை அவனுக்கு கொடுத்தான். அது கடைசியில இலா இப்ப புரூரவஸ் இவன் பிறந்த பிறகு அவன் சுத்யும்னா மாறிட்டான். அந்த தன்னுடைய பட்டணம், தன்னுடைய அப்பா தான் ஸ்திரீயா இருந்த பொழுது தனக்காக வசிஷ்டரினுடைய கட்டளையினால கொடுத்ததான அந்த பட்டணம் எது, பிரதிஷ்டானபுரம் அப்படின்னு. அந்த பிரதிஷ்டானபுரத்துக்கு சுத்யும்னா வந்து சேர்ந்தான். அத தன்னுடைய பிள்ளை புரூரவசுக்கு கொடுத்தான். ஆனா பொண்ணா பிறந்து ஆணாகி மறுபடியும் பொண்ணாகி அவள் மூலமா குழந்தைய பெற்று மறுபடியும் ரிஷிகளினுடைய அனுகிரகத்தினால தபஸ்விகளால பிள்ளையாகி அவன் அப்பா பொண்ணா இருந்த பொழுது கொடுத்ததான பிரதிஷ்டானபுரத்துக்கு வந்து தனக்கு இன்னைக்கு பிள்ளையா இருக்கக்கூடிய புரூரவசுக்கு அந்த பட்டணத்தை கொடுத்தான் அப்படின்னு. அதுக்கு மேல அந்த இவனுடைய வம்சத்தை காண்பிக்கிறார் புரூரவசு. அதுக்கு மேல என்ன நடந்ததுங்கிறத காண்பிக்க போறார். பெருமாள் அனுகிரகத்துல இன்னைக்கு நிறுத்தி கொள்ளலாம். இது கத்தியம், சரித்திரம், கதை, வரிசை, ரூபம், நாமம், இதேதான் வரிசையா இருக்கும். சில நேரங்கள்ல இது ஆணா பொண்ணான்னு கூட தெரியாத அளவுல இருக்கும். வியாக்கியா மாத்திர கம்யமா இருக்கும். பெருமாள் அனுகிரகத்துல மேல சேவிக்கலாம். கவிதார்த்திக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா. இன்னைக்கு நன்னா வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது நன்னா வந்திருக்குன்னா உபன்யாசம் இல்ல, அது குரல் வந்திருக்குன்னு நினைக்கிறேன்.